எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போயா பிராண்டோட பை M1 லாவலியர் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங், ப்ரைஸ், இதோட பில்ட் குவாலிட்டி, கம்பேரிசன் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் போயோட M1 மைக்ரோஃபோன் இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக் பில் தான், பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரைஸுக்கு ஒருத்தான குவாலிட்டின்னு சொல்லலாம். நல்ல லாங் வயர் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 ஃபீட் லென்த். இது வெளியே ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு கேரிங் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. மைக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5 to 6.3 mm அடாப்டர் இருக்குது. LR444 பேட்டரி இருக்குது. இது ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஜெனரலாக கண்டென்சர் மைக்ரோஃபோன் சவுண்ட் வேவ்ஸை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். இந்த கண்டென்சரில் ஸ்விட்ச் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கேமராவில் ப்ளக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் கேமரா மோட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மோட்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஜெனரலாக நம்ம வீடியோ ரெக்கார்டிங் அப்போ பில்டின் மைக் தான் யூஸ் ஆகும். வீடியோ எடுத்த அதே சமயத்தில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணணும். நான் பர்சனலாக ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணுறேன். அதில் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு நல்லா இருக்குது. மற்றபடி நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மைக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எல்லா லேப்டாப்புக்குமே யூஸ் ஆகும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம ஆடியோ கம்பேரிசனுக்கு போகலாம். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே பில்டின் மைக் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது தான். இப்போ என்னோடய ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பர்சனலாக இப்போ Xiaomiயோட போக்கோஃபோன் இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ எல்லாமே போயோ M1 மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மைக்கை தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்கள் கூட பேசியிருக்க இந்த சமயத்தில் என் ரூமில் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேனோட நாய்ஸ் எப்படி என் பில்டின் கேமரா ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போயோட M1 மைக்கை ப்ளக் பண்ண போகிறேன். ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மைக்கை அங்கே ரெடியூஸ் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது போயோ M1 மைக்கில். இப்போ இந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு. இதோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ போயோ M1 லாவலியர் மைக்கை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல லென்த்தியான வயர் கொடுத்துருக்காங்க. கேமரா, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்னு எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். கிளாரிட்டியும் நல்லாவே இருக்குது. அவுட்டோர், இன்டோர், லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு அமேசானில் இது 850 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் ரீசெண்டாக 60% ட்ராப் ஆகிருக்கு. அதான் ரீசன். நீங்கள் ஒரு லாவலியர் மைக் வாங்குறதா இருந்தால் இதை சூஸ் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் வாங்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும், இல்லை ஏதோ ஒரு அன்பாக்சிங் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் டேஸில் அதை நான் கவர் பண்ண பார்க்குறேன். இதுவரை யாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.